ஸ்டேஷனுக்கு வந்து நீலா சத்யா காணாம போன விஷயத்த சொன்னதும், சரி ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பதட்டப்படாம என்ன நடந்ததுன்னு சொல்றான். சத்யா காலையில எப்பவும் போல தான் ஸ்கூலுக்கு கிளம்புனா. நானும் அவள ஆட்டோ ஏத்தி விட்டுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணி சத்யா ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்டதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க போனா என்ன பண்றானே தெரியலன்னு சொல்லி அழுகுறா. இத கேட்டு வா வரும் கிருஷ்ணா ஜீவா கிட்ட அந்த ஆட்டோக்காரங்கிட்டயும் ஸ்கூல் செக்யூரிட்டி டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு ஸ்கூலுக்கு உள்ள வெளியே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ண சொல்லி அனுப்புறான். அப்ப நீலாவோட மொபைலுக்கு அவளோட பேங்க் அக்கவுண்ட் லிங்க்ல இருக்கிறது மூலமா யாருக்கோ யூபிஐல 120 ரூபா சென்ட் பண்ணிருக்க மெசேஜ் வந்ததை காமிக்க அந்த மொபைலை வாங்கி முரளி சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கி அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்க ஒரு ஆட்டோக்காரர் கோர்ட் வாசல்ல இறக்கி விட்டதா சொல்றாரு. இத ராஜா கிட்ட சொன்னதும் அப்ப கோர்ட்டுக்குள்ளதான் இருக்கணும்னு கோர்ட்டுக்கு வேகமா கிளம்புறாங்க. இங்க சத்யா ஒவ்வொருத்தருக்கிட்டயா ஜட்ஜோட ரூமை கேட்டு விசாரிச்சுக்கிட்டே போக இத பார்த்து லலிதாவும் பின்னாடியே போறா. சத்யாவும் வெறுன்னு ஜட்ஜு கிட்ட வந்து எங்க அப்பா அம்மா மேல ஒரு கேஸ் கொடுக்கணும்னு சொல்றா. ஜட்ஜும் சரி வாங்க வந்து உட்கார்ந்து சொல்லுங்கன்னு கூப்பிட்டு கேட்க எங்க அப்பா அம்மா 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும்னு நான் கேஸ் போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது லலிதா வந்து சாரி மேம் அது எனக்கு தெரிஞ்சவங்க பொண்ணுதான்னு சொல்லி சத்யாவை வான்னு கூப்பிட்டா வரமாட்றா. ஜட்ஜும் இவங்களோட பேரண்ட்ஸ் எங்கன்னு கேட்க மேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு டைவர்ஸ் கேஸ் வந்துச்சுல எஸ்ஐ ராஜா நீலான்னு இவ அவங்களோட குழந்தை தான். அவங்களுக்கு டிவோர்ஸ்ன்றதுனால இவ கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப ராஜாவும் நீலாவும் அங்க வந்து சத்யாவை கூப்பிட சத்யாவும் நீலா கிட்ட போகாம ராஜா கிட்ட போனதும் எதுக்குடா செல்லம் இப்படி பண்ண சொல்லாம வர்றதெல்லாம் தப்பு தானேன்னு சொன்னா நீங்க 2 பேரும் மட்டும் கேஸ் கொடுத்தீங்கல்ல அதுக்கு தான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர நான் கேஸ் கொடுக்க வந்தேன்னு சொல்றா. ராஜாவும் ஜட்ஜு கிட்ட சாரி சொல்லிட்டு கிளம்ப நீங்க 2 பேரும் இருங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல முரளியும் லலிதாவும் சத்யாவை கூப்பிட்டு போறாங்க. நாம இன்னும் அவங்கள சின்ன குழந்தைகளா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. இத்தனை வருஷத்துல ஒரு குழந்தை கோர்ட் படியேறி வந்து எங்க அப்பா அம்மா ஒன்னா இருக்கிறதுக்கு நான் கேஸ் போடணும்னு சொன்னது இதுதான் முத தடவை. டிவோர்ஸ்ன்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடக்கிறது. அதுல அவங்க மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதனால பாதிக்கப்படுற சைலண்ட் விக்டிம்ஸே குழந்தைங்க தான். உங்களுக்குள்ள வெறும் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ தானே அதை நீங்க 2 பேருமே பேசி சார்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. இங்க யாருக்குமே 100% பொருத்தமான பார்ட்னர்ஸ் அமைய மாட்டாங்க. ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே போதும்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. அப்புறம் வெளியே வந்ததுமே ராஜா யாருக்காக நீ என் மேல கோவப்பட்டையோ யார் பிறக்கும் போது நான் கூட இல்லைன்றத பெரிய பிரச்சனையாக்கி என்னை விட்டு பிரிஞ்சு போனையோ இன்னைக்கு அவளே உன்னை விட்டு பிரிஞ்சு போற நிலைமைக்கு வந்துட்டா. உன்னை நேசிக்கிறவங்களை எல்லாம் கசக்கி தூக்கி போட்டு யாருக்காக வாழ போறேன்னு சொல்லிட்டு போக அப்ப லலிதா வந்து ஜட்ஜி என்ன சொன்னாங்கன்னு கேட்க ஏன் எல்லாருமே இங்க நடந்ததுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரியே பேசுறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நடந்த தவறுகளை மாத்துறதுக்கு உண்டான கீ உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்றோம். எனக்கு உங்க 2 பேர் பக்க கதையுமே தெரியும். நீங்க கூட கோவத்துல ராஜா சார கண்டபடி திட்டிருக்கீங்க. ஆனா அவர் உங்களை ஒரு இடத்துல கூட விட்டு கொடுத்தது இல்ல. இப்ப கூட ராஜா சார் கூட தான் சத்யா இருக்கணும்னு இங்க ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அவர் அதை பண்ண மாட்டாரு. ஏன்னா அதை உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு உங்களை பத்தி தான் யோசிப்பாரு. அவர் எப்படி உங்களை பத்தி யோசிக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் அவரை பத்தி யோசிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போறா. அப்ப சத்யா ராஜா கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கத பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் வீட்டுக்கு கிளம்பும் போது நீயும் வாப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க நீ இப்ப அம்மா கூட தான் போகணும். இனிமேல் அம்மாவுக்கு தெரியாம எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு சோகமா நடந்து போக சரி வாடா நான் உன்னை டிராப் பண்றேன்னு லலிதா கூப்பிட்டா ஏய் சாரே மனசு உடைஞ்சு போயிருக்காரு. இப்ப எமோஷனல் சப்போர்ட்டுக்காக என்ன கண்டிப்பா தேடுவாரு நீ கிளம்புன்னு சொல்ல ராஜா கார் எடுத்துட்டு முரளிய கூப்பிடாம அவன் பாட்டுக்கு போக பின்னாடியே சார் நான் இன்னும் ஏறவே இல்லைன்னு கத்திக்கிட்டே போனாலும் நிக்காம போயிடுறான். அப்புறம் வந்து சமாளிக்கிறதுக்காக உன்னை தனியா விட்டுட்டு போக மனசு வரல அதான் நானும் உன் கூடவே வரலாம்னு நினைச்சேன். தயவு செஞ்சு என்ன ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருன்னு கெஞ்ச லலிதாவும் போனா போகுதுன்னு கூட்டு போறா. இங்க ஸ்டேஷனுக்கு கோவிலோட தர்மகர்த்தா வந்து கோவில் கும்பாபிஷேக நேரத்துல இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீங்க தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப முரளி வந்ததும் கம்ப்ளைண்ட்டை எழுத சொல்லிட்டு டீட்டெயிலா என்ன நடந்ததுன்னு கேட்க என் பேரு கனகவேல் நான் கோவில்ல தர்மகர்த்தாவா இருக்கேன். இன்னும் 45 நாள்ல எங்க கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதுக்கான வேலையெல்லாம் கோவில்ல நடந்துகிட்டு இருக்கு. அதனால சாமிக்கு மாட்ட வேண்டிய வெள்ளி கிரீடத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து என் வீட்டு பூஜை ரூம்ல வச்சிருந்தேன்னு சொல்ல அதென்ன கிரீடத்தை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு மத்த நகையெல்லாம் வச்சுட்டு போயிருக்கீங்கன்னு கேட்க என்ன சார் என் மேல சந்தேகப்படுறீங்களான்னு கேக்குறான். அப்ப ராஜாவும் அப்படியெல்லாம் இல்ல சார் இதெல்லாம் ரெகுலரா கேட்கிற கேள்விதான். நீங்க சொல்ற சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட கேஸ சால்வ் பண்றதுக்கு உதவியா இருக்கும்னு சொல்றான். அவரும் கும்பாபிஷேகம்ன்றதுனால அந்த வெள்ளி கிரீடத்துக்கு பாலிஷ் போட வேண்டி இருந்தது. அதுக்காக என் வீட்டுல வச்சு பாலிஷ் போட்டு திரும்பவும்
கோவில்ல வைக்கலாம்னு தான் எடுத்துட்டு வந்தேன். இது எல்லாமே வழக்கமா நடக்கிறது தான். ஆனா இப்படி வழக்கத்துக்கு மாறா நடக்கிறது இந்த திருட்டு மட்டும் தான்னு சொல்றாரு. வா வரும், நாங்க விசாரணை ஆரம்பிக்கிறோம். சீக்கிரம் உங்க கிரீடம் உங்ககிட்ட வரும்னு சொல்ல, அவரும் எனக்கு போலீஸ் மேலயும் நம்பிக்கை இருக்கு, அந்த கடவுள் மேலயும் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க சத்யாவை கூப்பிட்டு நீலா வீட்டுக்கு வந்ததும் விறுவிறுன்னு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. நீலாவும் அமைதியா உட்காந்து ஜட்ஜி, லலிதா, ராஜான்னு எல்லாரும் பேசினதையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.